ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார்? எடை போட்டு நடை போடுகின்றவர்கள், கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியத்தை செய்வதில் வல்லவர்கள், பிறர் மனதிலே என்ன ஓட்டம் எப்படி ஓடுகிறது என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் அவர்களை வழி நடத்துபவர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள், சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது, புதன் மட்டும் 2 முறை ராசிகளை மாற்றுகின்ற பெயர்ச்சியை அடைகின்றார். அதை பொது கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என்னென்ன நடக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கிறோம். சின்ன விஷயத்தை பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்ளும், அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமை பெற்ற துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் காரியங்கள் தடைப்பட்டால் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டால் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். அதிக உழைப்பின் பேரில் வேலையில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் அக்கம் பக்கத்திலும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாய் நடந்து முடியும். மனதில் எதையாவது பற்றி சிந்தித்த வண்ணமாகவே இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியிலே சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். சித்திரை 3, 4 பாதங்களை உடையவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்கள் பொருட்களை மிகவும் கவனமாய் பார்த்து கொள்ளும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாய் உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு பலாபலன்களை பெறுகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்க செய்யும். மேலும் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள்.
மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரவேண்டிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். குல தெய்வத்தை பூஜை போட்டு வழங்க குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியிலே தடை போன்றவை விலகும். எதிலும் நன்மை உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 1, 2, 28, 29 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.